என்ற அணி ஒரு பெண்ணால் துவங்கப்பட்டிருக்கிறது. பிரமாதமான பேச்சு. காரணம், சந்திர மண்டலத்தில் முதல்ல கால் வச்சது யாரு சொல்லுங்க? சந்திர மண்டலத்தில் முதலில் கால் வைத்த மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சந்திர மண்டலத்தில் முதல்ல கால் வச்சார். போன 3 பேர்த்தோட பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் உண்மையிலேயே யார் அப்படின்னா, இது எட்வின் ஆல்ட்ரின் தான் உண்மையிலே ஸ்பேஸ் டிராவல் படித்தவன். ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய இன்ஜினியரிங் படித்தது யார்? எட்வின் ஆல்ட்ரின். மைக்கேல் காலின்ஸ் ஃபிலாசபர். அவர் இவங்க 2 பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, தைரியம் கொடுக்கறதுக்கு தான் மைக்கேல் காலின்ஸ் அனுப்பியிருக்காங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கேன், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தைரியம் சொல்கிறதுக்கு மைக்கேல் காலின்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் சீமேன். அவன் கடலில் நீச்சல் அடிக்கிற நீச்சல் வீரர். அவன் இந்த 3 பேர் தான் முதல்ல எங்கே போனாங்க? சந்திர மண்டலத்துக்கு. கால் வைக்கணும்னு திட்டமிடப்பட்டது எட்வின் ஆல்ட்ரின். ஏன்னா அவர் தானே ஸ்பேஸ் மேன இன்ஜினியர். இங்கிருந்து கமெண்ட் வருது, எட்வின் ஆல்ட்ரின், you can put your foot in the moon, come on, 1 2 3 4. கால் வைக்கிறான் யாரு? எட்வின் ஆல்ட்ரின். அவன் ஏற்கனவே எல்லா கிரகங்களையும் பற்றி படித்ததுனால ஒருவேளை கால் வச்சு அப்படியே உள்ளே போயிட்டோம்னா, என்னடா சந்திரனில் மண் இருக்குமா, பூமி இருக்குமா, கட்டாந்தரை இருக்குமா அப்படின்னு அவன் அறிவு பயங்கரமாக வேலை செஞ்சு லவக்குன்னு எழுத்துட்டான் காலை. உடனே செகண்ட் கமெண்ட், நீல் ஆம்ஸ்ட்ராங், யூ கேன் ட்ரை. அவன் என்ன நடந்தாலும் கடலில் குதித்து நீந்துறவன். திமிங்கலமே வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நீச்சல் அடிக்கிற வீரன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கால் வைப்போம்டா அப்படின்ட்டு துணிச்சலோடு அந்த உழைப்பை செலுத்திய நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சந்திரனில் முதல்ல காலடி எடுத்து வச்சான். அறிவை பயன்படுத்திய எட்வின் ஆல்ட்ரின் அந்த வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் போச்சு. இப்படி தான் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் சேர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அவருக்கு அந்த தூக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, சேரில் உட்காந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாலும் செத்துறானா. இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் பேசாமல் உட்காந்து சாக வேண்டியதானே. அந்த நேரத்தில் சரியாக கனெக்ஷன் கொடுக்காம விட்டுருந்துருக்காங்க. 10-15க்கு தூக்கு தண்டனை. 10-15-14 ஆயிடுச்சு, கனெக்ஷன் கொடுக்கல. இவர் 10-15 கடந்திருந்தாக்க இவரை விடுதலை பண்ணிடனா. ஆனால் இந்த கூறுகட்ட அறிவாளி என்ன பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்காம விட்டுருக்கீங்க, ரெட்டு ப்ளூ மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க, இந்த சேர் வேலை பார்க்காது, முதல்ல மாற்றி கனெக்ஷன் கொடுங்கன்னார். அவன் பாட்டுக்கு விட்டுருந்தா 10-20 ஆயிருக்கான். அந்த நேரத்தில் தண்டனை வழங்கப்படாவிட்டதால் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள்னு விடுதலை ஆயிருப்பேன். பிசிக்ஸ் ப்ரொஃபஸருடைய மூளை அங்கே போய் கேனத்தனமாக வேலை பார்க்குது. கனெக்ஷனை ஒழுங்காக கொடுக்கடா, கொடுத்தாங்க, மேட்ரு முடிஞ்சு. அறிவை தேவையான இடத்துல பயன்படுத்தாத படிப்பாளி ஐயோன்னு போயிடுவேன். உழைக்கின்ற பாட்டாளிகளால் தான் இந்த சமுதாயம் உயர்வாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு யாரு? நாகநந்தினி. வாங்க, கடலூர் தனியவேலன் படிப்பாளிகளை நிறைவு செய்ய கடலூர் தனியவேலன் பாடல்களோடு உங்களை சந்திக்க பலத்த கரவழியோடு வருகிறார். வாங்க. நடுவர் உள்ளிட்ட நல் அவையை வணங்கி, பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர் யார்? என்னை உட்கார வச்சுட்டு யாருன்னு கேட்டேன். நான் தான். இந்த தமிழகத்தில் உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் தகுதி வாய்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நல்ல படித்த ஒரு பண்பாளர் தான் அதற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை அந்த பதவியில் உட்கார வைத்திருக்கிறது என்றால்
பாட்டாளிகளான நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு எந்த தைரியத்தில் நம்ம பேச வந்திருக்கீங்க? 33 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்து எல்லா புஸ்தகத்தையும் படித்து கிடிச்சு ஒரு வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வு பெற போகிற நேரத்தில் இங்கிட்டு வந்துட்டாரு. அவருக்கு திருப்பி புஸ்தகத்தை கையில் கொடுப்போம்னு தான் 2011 அன்று விருப்ப ஓய்வு பெற்று புத்தகத்தை கீழே வைத்த இந்த ஆசிரியருக்கு 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே புத்தகத்தை கையில் கொடுத்து பாடநூல் கழக தலைவராக மாற்றியது நமது தமிழகத்தின் முதலமைச்சர். கோயம்புத்தூர்காரங்க எப்பவுமே குறுங்காரங்க. ஐயோ ஐயோ, சிஎம் போயிட்டு உக்காந்துட்டு இருந்தார் ஒருத்தர் வீட்டுல. யார் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருந்தாரு? கல்லு தூக்குறவங்க வீட்லயா, கலவை கிண்டுறவங்க வீட்லயா, மாட்டு வண்டி ஓட்டுறவங்க வீட்லயா? இல்லைங்க, வரைபடத்தை வரைந்த ஒரு இன்ஜினியர் வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். சிஎம்ஐயே தன் வீட்டில் அழைத்து உட்கார வைத்தது அந்த இன்ஜினியர் படித்த கல்விதானே தவிர பாட்டாளர்கள் கிடையாதுங்க. காமராஜர் அவர்களே போய் அமர்ந்திருந்தார். ஏன் அமர்ந்திருந்தார்? அவர் படிச்சவே அப்படின்றதுனால வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தார் காமராஜர் அவர்கள். ஒரு நாள் காமராஜர் அவர்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சர் அவர்கள் ஒரு கலெக்டர் என்ன பண்ணிடுறாரு, அவமதிச்சிடுறாரு. அவமதிச்ச உடனே அந்த கலெக்டர் ஒரு நிமிஷம் வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் சொன்னது, நாம நினைச்சா எவ்வளவு குட்டிகரணம் போட்டாலும் அந்த கலெக்டர் இடத்துக்கு போக முடியாதுங்கிறேன். ஆனா அவன் நினைச்சா நாளைக்கே இந்த இடத்துக்கு வந்துட முடியுங்கிறேன். படிச்சவனுக்குரிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சருக்கு பாடம் எடுத்தார் என்றால் அதுதான் படிச்சவனுக்கு இருக்கிற மரியாதை. எவ்வளவு பேச்சு நாகநந்தினி அவர்களுக்கு. அசுரன் படம் பார்த்திருக்கீங்களா? நடுவர் கூட வசனத்தை பாதியிலே நிறுத்திட்டாரு. ஆனா மீதி பாதி வசனத்தை பார்த்தீங்களா? சிதம்பரம் படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு வா, அந்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மத்தவன் செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாம இரு அப்படின்னு சிவசாமி தன் மகன் சிதம்பரத்திற்கு சொல்ல வேண்டிய அவல நிலை ஏன் வந்தது? சிவசாமி படிக்கல. அவன் படிச்சிருந்தான்னா சிதம்பரத்துக்கு இந்த சொல்ல வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. எவ்வளவு பேச்சு! 1754 கொலம்பியா யூனிவர்சிட்டி தொடங்கப்படுகின்றது. அது 250 ஆண்டுகளை கொண்டாடுகின்றது. 2004 வருஷத்துல 250 வருஷம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. 250வது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள். இத்தனை ஆண்டுகள் நம் பல்கலைக்கழகத்தில் படித்திருப்பார்கள் இல்லையா, அதிலிருந்து தலை சிறந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தலை சிறந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 100 பேரில் முதன்மையான மாணவன் ஒரு இந்தியன். அந்த இந்திய மாணவனின் பெயர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் 95 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். 95 பேர் ஒரே காலேஜ்ல இருந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கான். ஆனா அந்த 95 பேரையும் கீழே வைத்து அம்பேத்கரை மேலே வைத்தார்கள் என்றால் தான் கற்ற கல்வியை கொண்டு ஒரு சமூகத்தையே மேம்பாடு கொண்டு வர முடியும் என்று சட்டத்தை நிறுவியவர் என்பதால் தான் நடுவர் அவர்களே என்று நீங்க நாகநந்தினி அவர்களுக்கு சொல்லணும். என் பேரு என் புருஷனே சொல்ல மாட்டாரு, இன்னைக்கு விஜயகுமார் அவர்கள் சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னாங்க நாகநந்தினி. அவ்வளவு டெரரான ஆள் போல இருக்கவங்க. படிக்காத பெண்கள் எவ்வளவு உழைச்சி எவ்வளவு நிதி எல்லாம் சேர்க்கிறாங்க தெரியுமா? பெண்கள் படிக்கலன்னா கூட அவர்கள் பாட்டாளி வர்க்கமா இருக்கிறதுனாலதான் அந்த உழைப்பும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு நாகநந்தினி அவர்கள் சொன்னாங்க. நாகநந்தினி, நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து பெண்ணோட மனசு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மேடையிலிருந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்களோட மனசை புரிஞ்சவனா நான் சொல்றேன், எல்லா பெண்கள்ட்டையும் போய் கேட்டு பாருங்க. எல்லா வீட்லயும் ஏதாவது ஒரு தருணத்துல அவங்க படிக்காத தாயா இருந்தா அவங்க பிள்ளைகிட்ட இந்த வசனத்தை சத்தியமா சொல்லியிருப்பாங்க. என்ன வசனம் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்க அப்பன்ட்ட 5க்கும் 10க்கும் கையேந்திட்டு இருக்கேன்னா ஏன் நான் படிக்கல, நான் மட்டும் படிச்சிருந்தான்னு வச்சுக்க. எல்லா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க நடுவர்களே. கல்விதான் ஒரு சமூகத்தை மேல கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பாட்டாளிகள் உழைக்கும் வர்க்கம்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாம் வீட்டுக்குள்ள போய் கதவை மூடிக்கிச்சு. தன் உயிரை பணயம் வைத்து கூட இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தது
படித்த மருத்துவர்கள் தான் என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். சார் 2 மருத்துவர்கள் இறந்து போனாங்க சார், தன் வயிற்றில் குழந்தையோட இறந்து போனாங்க. ஒருத்தர் பேர் சண்முகப்பிரியா, இன்னொருத்தர் பேர் சரண்யா. சண்முகப்பிரியா மதுரையிலன்னா, சரண்யா வயிற்றில் தன் குழந்தையோடு உயிரை பணயம் வைத்து கொரோனா நோயாளிகளை காப்பாற்றினாரே, அவர் இந்த வேலூரை சார்ந்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேச்சு சார். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் அம்மாவும் நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா உங்க பொண்ணு என்ன பண்ணுது, ஓடி ஆடுது வரப்புல. எம்மோ என் பள்ளிக்கூடத்துல 25 பைசா கேட்டாங்கம்மா, எனக்கும் தங்கச்சிக்கும் ஆண்டு விழாவில் ஆடுறதுக்கு அப்படிங்குது. அந்த அம்மா அப்பாவும் சொல்றாங்க, நானே உழைக்கிறேன், இன்னும் காசையே தரல, என்கிட்ட இல்லை, உங்க சித்தப்பா வராரு அவர்கிட்ட கேளுன்னு. அந்த சித்தப்பா சொல்றாரு, 25 பைசா கொடுத்து பொம்பளை பிள்ளைய படிக்கணும்னு என்ன இருக்கு, போ உங்க அப்பா அம்மா கூட போய் நிலத்துல வேலையை பாரு அப்படிங்கிறாரு. ஒரு 25 பைசா கொடுக்க மாட்டியா சித்தப்பா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்க அப்பா ஆத்தால வேலை செய்யறாங்கல்ல, நீயும் போய் அவங்க கூட வேலை செய்யுன்றாங்க. அந்த பொண்ணு தான் சகோதரிகளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுது, எப்படியாவது 25 பைசா இன்னைக்குள்ள சேர்த்து கொடுத்துருமா, நான் பள்ளிக்கூடம் போறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா கேட்கறாங்க, ஏன்டி உங்க சித்தப்பன் சொல்ற மாதிரி அவங்க கூட வேலையை பார்க்கலாம்ல? இல்லம்மா, 25 பைசா நான் தரேன், கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தா கூட நான் வேலை செஞ்சிருப்பேம்மா. ஆனா பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, உங்க அப்பனாத்தா பின்னாடியே போய் வேலை செய்யும் சொன்னார்ல, நான் படிச்சு நம்ம குடும்பத்தோடைய தலைமுறையை மாத்திரமான்னு சொல்லி தான் தங்கச்சி கையை பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மா போனாங்க. இன்னைக்கு எந்த பெண் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போச்சோ அவங்க தங்கச்சிய, அந்த பெண் ஒரு அரசு ஊழியர். அந்த 2 சகோதரிகளும் அரசு ஊழியர். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து 25 பைசாவுக்காக போராடுச்சு இல்லையா அந்த பொண்ணு எங்க அம்மா. இன்னைக்கு அந்த சித்தப்பன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அன்றைக்கு தன்மானத்தோடு கல்விதான் நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கையில் எடுத்தாலே என் தாய், அவளால இன்னைக்கு 50 குடும்பம் நல்லா இருக்குதுங்க. என் குடும்பம், என் அக்கா குடும்பம், என் தங்கச்சி குடும்பம், எங்க சித்தியுடைய குடும்பம், இத்தனை குடும்பம் நல்லா இருக்குன்னா படிப்பு மட்டும்தான் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதம் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பாடம் இருக்கிற கோயம்புத்தூர்காரனுக்கு ஏன்னு தெரியல. அப்துல் கலாம் கிட்ட போய் கேட்டாங்கம்மா, தாய் வந்தார்ல அப்துல் கலாம், அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, பொக்ரான்ல அணுகுண்டு வச்சுங்க, அந்த பணி சிறப்பான பணியா, நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறீங்க, அந்த பணி சிறப்பான பணியா, இல்ல ஆர்மியில இருக்காங்களே அவர்களுடைய பணி சிறப்பான பணியா, உயிரை கொடுத்து போராடுகிறார்களே மருத்துவர்கள் அவர்களுடைய பணி சிறப்பான பணியா, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகிலேயே மிகச்சிறந்த பணி என்றால் எது என்று அப்படின்னு கேட்கிறாங்க. அப்துல் கலாம் அவர்கள் மிக பொறுமையாக சொன்னார், 4 சுவற்றுக்குள் ஒரு நாட்டின் எழுச்சிமிகு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் பணிதான் இந்த உலகத்திலேயே சிறந்த பணி அப்படின்னு சொன்னார். ஏன் புரியுது? நல்ல கவிஞர்களும் நல்ல எழுத்தாளர்களும் தங்கள் எழுத்தின் மூலமாக இந்த சமூகத்தை மாற்றினார்கள். நடுவர் அவர்களே, எத்தனையோ கவிஞர்கள் தாய் தந்தை முத்தம் என்று எவ்வளவோ எழுதினார்கள். ஆனால் நான் முத்துக்குமார் என்கின்ற கவிஞன் தான் எழுதி வைத்தான், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா? தூரத்தில் உறங்கள் பார்க்குதடி, தேவதை கேட்குதடி, காற்றில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணீது போய் யாரும் இங்கே வாழ்ந்ததில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யானை நீட்டுகிறாய், அடி நெஞ்சீவன் தீட்டுகிறாய். நீங்கள் ஒரு மகள், உங்கள் தந்தை எதிரில் அமர்ந்திருக்கார், உங்களுக்கு தெரியல. அது அவங்க சொன்னாங்க பாருங்க, ஐடி கம்பெனி டைடல் பார்க் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏன் கொண்டு வந்தார்? ஏன் செங்கல்ல சிமெண்ட் வச்சு கட்டுறதுக்காக கொண்டு வந்தார்? படித்த இளைஞர்கள் தமிழகத்தில் பெருகிவிட்டார்கள், அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார். பேன்னு அலையறாங்க படிச்ச இளைஞர்கள்லாம், பேன்னா அலையலம்மா. சுந்தர் பிச்சை என்கின்ற ஒரு இளைஞன் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை.
அவர் போட்ட பேல தான் நீங்க கூகுள் பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆண்டுக்கு சுந்தர் பிச்சைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1846 கோடி. 2022 88 லட்சம் ரூபாய் ட்ரம்ப் விசா போட்டா சார். 88 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் H1B விசா கிடைக்கும். எதுக்கு போட்டா? இந்தியாவிலிருந்து பாட்டாளி வர்க்கம் பெருகி பெருகி அமெரிக்கா பிளைட் ஏறி வரான்னு போட்டான். இந்தியாவில் இருக்கிற பூரா படிச்சவனா இருக்கிறான்டா. எல்லாரும் கிளம்பி இங்க வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் காலி பண்றான். அவன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம வேலையெல்லாம் பறிபோக கூடாதுன்னா போடுறா 88 லட்சம் ரூபாய்க்கு விசான்னு சொல்லி இந்திய இளைஞனின் அறிவை கண்டு பயந்து ட்ரம்ப் போட்டாயா 88 லட்சம் ரூபாய் விசாவுக்கு. அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டா எல்லாம் ஓடிடுவாங்களா? நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, கூலி அப்படின்ற படம் கோடி கோடியா வசூல் பண்ணுது. ஒரு விசில் அடிச்சு ஒரு கண்டக்டர் ஷர்ட் அவர் போட்டுக்கிட்டு வந்தாரு பாருங்க, அவர் தாங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. கண்டக்டரா இருந்த விசில் அடித்த ஒரே ஒரு கூலி உங்களுக்கு சூப்பர் ஸ்டாராய் தெரியலாம். ஆனால் தன்னால் முடிந்தவரை நேர்மையாக கல்வி கற்று தன் குடும்பத்திற்காக உழைக்கின்ற அத்தனை தந்தையும் எங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக தெரிகின்றார். தான் தந்தை படித்ததை விட தான் அதிகமாக படிக்க வேண்டும் என்று படித்து தன்னால் தன் தந்தை தலைநிமிர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே இளைஞர்கள், அவர்கள் சூப்பர் ஸ்டாரா எங்களுக்கு தெரியுறாங்க. எவெல்லாம் ஒழுங்கா படிக்கிறானோ அவெல்லாம் சூப்பர் ஸ்டார். படிப்பினுடைய அருமை தெரியாதவன் எல்லாம் சூப்பர் ஸ்டாரே கிடையாது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக படிப்பாளிகள் அணி நிறைவு பெற்று விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருந்தால் அந்த பிள்ளைய வந்து அவ்வளவு படிக்கலைங்கிறத சொல்கிறது தான் இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு பெரிய இதாகி போயிடுச்சு. நானும் படிக்கலை, எங்கள் அம்மாவும் படிக்கலை, எங்கள் அக்காலும் படிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப கூசாமல் சொன்னாங்க. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தான் பயன்படுத்திய அந்த பானை ஓடுகளில் எழுத்துக்கள் எழுதி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் படித்த இனம் உலகத்தில் நமது தமிழினம் என்பது இன்னைக்கு கீழடியிலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அகலாய்வுகளையும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்களும் பெண்களுக்கு அவசியம். அச்சம்னா பயப்படணும், மடம்னா அறிவே இருக்கக்கூடாது, நாணம்னா வெக்கப்படணும், பயிர்ப்புன்னா தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும். இதுதான் பயிர்ப்பு. அச்சம்னா பயப்படணும். பாப்பா அம்மா பயமாக இருக்கு, யாரும் வந்தா அப்படின்னா தான் சே பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, ஒன்றுன்னு பயப்படுது அப்படின்னு அந்த பிள்ளை பெண்மைக்கு தகுதியான பெண். மடம் அப்படின்னா எது கேட்டாலும் தெரியாதீங்கன்னு, அதுதான் அருமையான பொம்பளை பிள்ளை, நல்லா வளர்த்துருக்காங்க. நாணம் வெக்க பண்ண பாப்பா உன் பேர் என்ன? பேர் அதெல்லாம் நாங்கள் இல்லைங்க. ஆமாங்க சொல்லுப்பா, சொல்லாம் இல்லைங்க அப்படின்னா தான் என்ன வெக்கப்படுது, முகம் நாணத்தால் சிவந்தது. ஆகா ஓகா. பயிர்ப்புன்னா தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது. ஒரு பொண்ணை கிராமத்துலேருந்து படிக்காத பிள்ளைய கட்டிகிட்டு வந்திருக்கேன். காரில் ஊர்வலம் கூட்டி போகிறேன். மாப்பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசை மாப்பிள்ளைக்கு. இந்தடி அப்படின்னா என்ன சொல்லுங்க, இங்கே பாரு சொல்லுங்க, நல்லா பாரு, என்ன வெக்கப்படுது. என்னடா பண்ணுறதுன்ட்டு பார்த்து சரி ஏதாவது கேட்டு வைப்போம் கேள்வின்ட்டு மாமரத்தை காட்டுறேன். இந்த மரம் என்ன மரம்னு சொல்லு. ஆனால் அந்த பிள்ளையை எப்படி தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னா, வீட்டில் பூந்த வீட்டில் போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத, உன்னை கொன்னே விடுவாங்க, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாமரத்தை காட்டி இது என்ன மரம்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருச்சு. புருஷன் ஏண்டி மாமரம் கூட தெரியாமையா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. வண்டி போயிட்டுருக்கு, எது கல்யாண ஊர்வல வண்டி. திரும்ப கூப்பிட்றேன், இந்தா என்னங்க பூவரச மரத்தை காட்டுறேன், இது என்ன மரம்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படி எந்த கம்பளியிலடா பொத்தி வளர்த்தாங்க? பூவரச மரத்தில் பீப்பி செஞ்சு ஊதாத ஒரு பிள்ளையா? அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் நடிக்கிறா அப்படின்ட்டு.
மூணாவது தென்னை மரத்தை காட்டுறேன். இது என்னம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, பேசாமல் இருக்கீங்களா இல்லையா? சரி, ஆக்டிங் கரெக்டாக நடிக்கிறான்ட்டு லாஸ்ட் பரிச்சை வைக்கிறேன். சோளக்கருதை காமிச்சு இது என்ன சொல்லு. ஆனால் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா என்ன பொத்தி வளர்த்தார்ல, டாய் ஊர்வலக்காரன் நிப்பாட்டுறா அப்படின்னு டிரைவரை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்கி போய் 4 சோளக்கருதை உடைச்சி மடக்கி, ஏண்டி நான் பாரு, மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கும் தென்னை மரமா, சொலட்டி அடிக்காத மச்சான் சோள தட்டையாளன்ட்டான். நாளை ஒப்பிச்சிட்டான். மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கும் தென்னை மரமா, சொலட்டி அடிக்காதையா சோள தெரியுதில்ல? அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? பெண்களை இப்படியே தான் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி எது என்று சொன்னால் அவள் கற்ற கல்விதான் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யும் அப்படின்ட்டு அருமையா பேசினார். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் 6 மாதங்கள் விண்வெளியில இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனையா. பெண்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் தோஷம்னு கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே. எங்கேயோ இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கும் இங்க இருக்கிற சுப்புத்தாய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? செவ்வாய் தோஷம். அதுக்கு ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பு பொண்ணு சுப்புத்தாய்க்குங்க சந்திரன் 6வது வீட்டில இருந்து 7வது வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கேது 6வது வீட்டில இருந்து 9வது வீட்டில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார். 2 பேர்த்தையும் கல்யாணத்தை பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்காவது அனுப்பிவிடுங்கடா. இந்த பாடாதி பேலையா இந்த வீட்டுக்கு போனா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி செவ்வாய் தோஷம்னு ஒரு பெண்ணை இன்னைக்கு திருமணம் முடிக்காம இவ்வளவு பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாகிற காலத்துல இன்னும் அந்த நம்பிக்கை இருக்க. இன்னைக்கு செவ்வாய்க்கு ராக்கெட் விடுற அந்த குழுவுக்கு தலைவியாக இருப்பவர் தேன்மொழி என்ற ஒரு தமிழ் விஞ்ஞானி தான். ISR போல செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுற அந்த டீமுக்கு கேப்டன். ஆனா இன்னும் உட்காந்து சாதக புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு 47 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய உட்கார வச்சு பக்கத்தில் குடியிருக்கிறவங்களை பூரா கெடுத்து நாசம் பண்ணி அதுக்கு படுத்துகிற கொடுமை. ஏன்? பெண்கள் படிக்கணும், படிப்பு தாயா பவர்னர். உழைப்புங்கிறத நிறைவு செய்யறதுக்கு ஒரு உழைப்பாளி வாரார். வாங்க கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவொலியோடு வாங்க. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதலில் ஆரம்பித்த பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை வேண்டுமென்றே திசை திருப்புகின்ற முயற்சியில் ஈடுபட்டு விட்டார். நான் என்னவோ குலக்கல்வி திட்டத்தை ஆதரிப்பதும் போல குயவன் மகன் சட்டிப்பானை தான் செய்ய வேண்டும், விவசாயி மகன் விவசாயம்தான் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நான் எல்லாம் மூட்டை தூக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா மூட்டை தூக்கிட்டு இருந்தவர். என் தங்கச்சி இட்லி கடை வச்சிருக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா இட்லி கடை வச்சு தான் எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் அது அந்த அர்த்தத்தில் பேசவே இல்லை. நண்பர்களே, பாரதிதாசன் வெளிநாடுகளுக்கு பயணம் போன பிறகு, மலேசியாவுடைய காடுகள் வளமான பிறகு, அந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் பார்த்த பாரதிதாசன் சொன்னான், சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்தை பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று சொன்னான். நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பணம் சம்பாதித்து விட்டு நான் மலேசியா டூருக்கு போறேன், சிங்கப்பூர் டூருக்கு போறேன், நீங்க போய் நின்று பார்க்கின்ற எல்லா காட்சிகளுக்கு கீழே அந்த வேரடியிலே நீர் இல்லை, உழைப்பாளிகளின் ரத்தம் இருக்கிறது என்று சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். நான் இன்னும் சொல்லுகின்றேன் நண்பர்களே, இந்தியாவுடைய பிரதமர் சிங்கப்பூர் போகிறார் அந்த நாட்டுடைய பிரதமரை பார்ப்பதற்காக. அந்த நாட்டுடைய பிரதமர் என்ன செய்தார் தெரியுமா? லிட்டில் இந்தியா என்ற ஒரு இடத்துல கூட்டு போயிட்டு நம்முடைய பிரதமருக்கு டீயும் உளுந்த வடையை வாங்கி கொடுக்கிறார். அவர் சொன்னார், நான் தினந்தோறும் தான் போவேன், இந்த கடையில டீ கடையில் தான் டீ நல்லா இருக்கும், எங்க வீட்டு டீ எப்படி நான் இந்த டீ ரொம்ப விரும்பி குடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே டீ கொடுக்கிறார். நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து விட்டு இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு திரும்புகிறார். நடந்தது என்ன தெரியுமா?
அங்கே இருந்த வட மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் பிரச்சனை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, எங்க ஊர்ல இருந்து வந்த பிரதமர் வந்திருக்காரு, எனவே இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று போராட்டம் நடக்குது. சிங்கப்பூருடைய பிரதமர் சொன்ன வார்த்தை, நண்பர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு வியாபாரத்திற்காகவும் வருமானம் ஈட்டுவதற்காகவும் வந்தவர்கள். ஆனால் இந்த சிங்கப்பூரிலே இருக்கின்ற தமிழர்கள் இந்த நாட்டிற்காக தங்களுடைய உடலையே உரமாக கொடுத்து உயர்த்தியவர்கள். அவர்கள் பேசிய தமிழ்தான் இருக்கும் என்று சிங்கப்பூருடைய பிரதமர் சொல்கிறார். படித்தவன் குரல் எடுக்கிறான், கூச்சல் போடுகிறான், பாட்டாளி உழைத்துக் கொண்டே இருக்கின்றான். சொன்னார் இல்லையா, இன்றைக்கு உழைப்பாளிகள் வளர்ந்துட்டாங்க. சார் நான் ஒண்ணு கேட்கிறேன், தன்னுடைய 14 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக மாற்றியது உழைப்பாளிகள் ஒன்றாக சேர்ந்து குரல் எழுப்பினார்கள். நீங்க கார்ல் மார்க்ஸ் குற்றம் சொல்லவில்லை, லெனினை குற்றம் சொல்லவில்லை, ஆனால் அவனுக்கு பின்னால் இருந்த கூட்டம் முழுக்க முழுக்க உழைப்பாளிகள். அவன் இவ்வளவு பேரை பார்த்தோம்னா அரசாங்கம் வைத்து நான் திரும்ப இப்படி கேள்வி கேட்கின்றேன், 16 மணி நேரம் வேலையை கொடுக்க சொன்னவன் எவன்? பாட்டாளியா படிப்பாளியா? பாட்டாளிகளை கொடுமை செய்தவர்கள் படிப்பாளிகள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்க கற்ற கல்வி எல்லாமே தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் இன்னும் சொல்லுகின்றேன் நண்பர்களே, கிட்டத்தட்ட 6000 பள்ளிக்கூடத்தை திறந்தவர் படிக்காத மேதை கர்மவீர காமராஜர். தமிழ்நாட்டிலே 10க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தவர் 10ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ணாத டாக்டர் கலைஞர் அவர்கள், ஞாபகத்தை வச்சுங்க. இவர் சொல்றாரு இல்ல, அவர் நம்ம விஜயகுமார் மனசாட்சியை கழட்டி விட்டு பேசக்கூடாது மேடையில். விஜயகுமாருடைய மாணவர்கள் 2 பேர் இருக்காங்க. இன்றைக்கு உலகம் முழுக்க செஸ் சாம்பியனாக வழங்கப்படக்கூடிய பிரக்யானந்தா வைசாலி. நான் கேட்கின்றேன், பிரக்யானந்தாவுடைய வைசாலிக்கும் அவங்க படித்தார்கள். ஆனால் எல்லா இடத்திலும் நீங்கள் தயவு செஞ்சு விட்டு பாருங்க, ஒரு ஒல்லியான உருவம், ஒரு ரப்பர் செருப்பு போட்ட ஒரு பெண் அப்படியே பரிதாபமா நின்றுட்டு இருப்பாங்க. அது யார் என்று சொன்னால் பிரக்யானந்தா வைசாலுடைய அம்மாவுடைய உழைப்பு. எத்தனை குளிரிலும் அந்த தாய் ஒரு காட்டன் புடவை போட்டு நின்றுட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? என் புள்ள மேல வரணும், என் புள்ள மேல வரணும்னு. மகள் தாய் குளிரக்கூடாது சொல்லிட்டு சீக்கிரமா விளையாட்டு வரான் பையன். அப்ப யாருடைய உழைப்பு இருக்கிறது? நீங்க யார் இப்ப அந்த குடும்பத்தை சந்தோஷமா அந்த பிள்ளைங்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? வேற என்னங்க சார் இருக்கு? நீங்க பலாமரத்தை பார்த்துட்டு பலாப்பழம் வேற நீங்க பார்க்கவே இல்லைங்களே. மாமரத்தில் மங்க தொங்குது, சரிங்க, வேற பாருங்க சார். வேற என்றைக்கும் மண்ணுக்குள்ளவே இருக்கக்கூடாது. நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப சர்வசாதாரணமா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு படித்தவர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? நான் வருத்தத்தோட சொல்றேன், ஒரு பொண்ணு செயினை எடுத்துட்டு போறான் ரோட்ல, இன்னொருத்தர் வீடியோ எடுக்கிறான், போஸ்ட் போடுறான். நாளைக்கு இதே வேலூர்ல பூ மார்க்கெட்ல ஒரு பொண்ணை ஒரு பையன் சேர்றான். இது நடக்கவே இல்லையா பாருங்க, நாளைக்கு நடக்கட்டும். யாரோ ஒரு பூ விற்கிற அக்கா, யாரோ ஒரு தக்காளி விற்கிற அக்கா கிட்ட போயிட்டு அந்த பெண் யாருனே தெரியாத பெண்ணு, எக்கா அந்த பையன் பிரச்சனை பண்றான் காரணம் அடி செருப்பால புடுற அவனை இழுத்து போட்டு அந்த அக்கா அடிப்பா. ஏன்னு சொன்னால் படிக்கவில்லை, படிச்சிருந்தா அவளும் வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டிருப்பா. ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிற நண்பர்களே, 2 பாட்டி உட்கார்ந்துட்டு ட்ரெயின்ல வரும்போது பேசிட்டு இருக்கு. ஏற்க 2 பிள்ளைக்கு அழகா நல்ல மேக்கப் போட்டு வந்தது. இந்த பாட்டி கேட்டது, என்ன சிவப்பா இருக்க, இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாயா சொல்லிட்டு அது என்னவோ சொல்லிச்சு. அந்த என்னவோ பண்ணுவாங்களே துணியை வெள்ளாவிகளுக்கு ஓடுற மாதிரி, அது மாதிரி அந்த மூஞ்சி எதாவது போட்டிருக்காங்க பொறுத்து அதெல்லாம் சொல்லிச்சு. எனக்கும் புரியல, அது பாட்டிக்கும் புரியல. இது கேட்குது அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னு இன்னொரு பாட்டி சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லடி, நம்ம ஊரில் ஈயம் பூச வருவானுங்கள்ல சார், கிட்டத்தட்ட 10,000 ரூபா கொடுத்து செலவு பண்ணிட்டு அவன் மேக்கப் போட்டு உட்காந்துக்கிறான். இந்த ஆயா ஒரே வார்த்தை சொல்லிட்டு, ஈயம் பூச வருவானுங்கள்ல பாத்திரத்தை பூசின மாதிரி பூசாத மாதிரி ஒன்று பூசி கொடுப்பான்ல, அது ஃபுல்லாக போயிட்டு வந்து சொல்லுது, இங்கிலீஷில் சொல்லுது. நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்களை எங்க ஊர் கிழவிகிட்ட அடிச்சு தள்ளிட்டு போடுவா சார். தெருவில் ஒரு கிழவி இருப்பா, அவளை தாண்டி நீங்க ஊருக்குள்ள போக முடியாது. நீ 500 சிசிடிவி கேமரா வச்சு ட்ரோன் வச்சாலும் அப்புறம் சொல்ற ஒர்க் ஆகலன்றீங்க. நீ கிழவி தாண்டி உள்ள போக முடியாது. தெரியுங்களா? யாரா வந்திருக்க, புது பையனா இருக்க, யார் வீடு, யாரோட பையன், இன்னும் இந்த பக்கம்
உங்க அப்பா யாரு, உங்க தாத்தா யாரு, அவன் தாத்தா யாருன்னு கிளவி சொல்லுவா. ஏன் தெரியுங்களா? அவன் இந்த இயற்கையை பிடித்தவர். அவர் சொன்னாருங்கள, தணிகைவேல் சொன்னாருங்கள, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து படித்தார். இத்தனை நோபல் பரிசு பெற்றவர்களுக்கெல்லாம் தாண்டி அவர் படித்தார். வரலாற்றை எப்போதும் படித்தவர்கள் வேண்டும் என்று தங்களுடைய சாதகமாக பேசிக்குவாங்க. அம்பேத்கர் அவருக்கு பிடிச்ச பையன் செத்து போயிட்டான் சார். அவரோட பையன் ஒருத்தர் செத்து போயிட்டான். அவர் படித்து முடித்து ஊருக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே யாரையும் பார்க்கல. வீட்டில் உட்கார்ந்த உடனே அவங்க பையனை கூப்பிடுறாரு. மனைவி ரூம்ல உட்கார்ந்துட்டு அழுதுட்டே இருக்கா. மெதுவா வந்து அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க, நீ படிக்க போனல, போன அப்பவே அந்த பையன் செத்து போயிட்டான். அப்போ அவர் அப்பதான் முறையா அழுகுறாரு. பையனுக்காக அழுகுற இல்ல இல்ல, என் படிப்பை கெட்டக்கூடாதுன்னு இதை மறைச்ச அந்த தாய் எவ்வளவு கதறி இருப்பா, என் முன்னாடி நினைச்சு அழுகுறான். பின்னாடி ஒரு ரூட் ஒன்று இருக்கு சார், நீங்க தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இவங்க பேசுற ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? கொலம்பஸ். யார் சொன்னா? படித்தவர்கள் வேண்டும் என்ற வரலாற்றை திருப்புவார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்று சொன்னால், அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே இருந்தான் ஒருத்தர் செவ்விந்தியர். அதை யாரு? அவன் தான் கண்டுபிடிச்சான். சார், நான் இங்க இந்தியாவில் இருக்கேன், அமெரிக்கா இந்தியாவை கண்டுபிடிச்சார் கொலம்பஸ். நான் ஏற்கனவே இங்க வாழ்றேன்டா, நான் தானே கண்டுபிடிச்ச மண்ணை, நான் தானே வளப்படுத்தினேன். இவர் சொல்றாரு இல்லையா, பொக்ரான்ல அணுகுண்டு வைத்தார்கள். நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் நண்பர்களே, உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் போடுறான், என்கிட்ட 1000 அணுகுண்டு இருக்கிறது, என்கிட்ட 10,000 அணுகுண்டு அசிங்கமாக இருக்கிறது. உலகம் முழுக்க அணுகுண்டுகள் வெடிக்க கூடாது, அன்பென்ற மலர்கள் பூக்க வேண்டும் நண்பர்களே. இது பெருமை இல்லை, அர்த்தத்துக்குரிய விஷயம். சமீபத்தில் இன்னமும் போர் நடந்தது காசான ஒரு நாட்டில். அந்த நாட்டில் ஜனங்க சாப்பாடு இல்லாம சாப்பாடு போடுறவன் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு மக்கள் வந்து தட்டை கேட்கும் போது அந்த குண்டால சோறு இல்லைன்னு சோறு போடுறவன் அழுகுறான் சார். நான் கேட்கின்றேன், அந்த சோறு கொடுக்கிறவர்கள் கருணை கூட உலக நாட்டில் இருக்கின்ற இத்தனை பெரிய பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இல்லையே என்பதை தான் நாங்கள் வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். நீங்க அணுகுண்டு வச்சது நீங்க பெருமை. நான் இன்னும் சொல்லுகின்றேன், உலக அரசியல் உங்களுக்கு தெரியவில்லை. வேற எந்த மாவட்டத்தில் பேசாம ஏன் வேலூர் இந்த விஷயத்தை பதிவு பண்றேன்னா, நீங்கள் படித்தவர்கள் சொல்றீங்க இல்லையா. பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை போட்டார். இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இது படித்தவர்கள் வேண்டும் என்றே செய்கின்ற ஒரு தவறான இன்ஃபர்மேஷன். 1910 சர்பிடி தியாகராயர் மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 120 வருடங்கள் மதிய உணவுக்கான வரலாறு இருக்குது. அப்ப காமராஜருக்கு முன்னால சர்பிடி தியாகராயர் இருக்கிறார். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் வந்த பிறகு எல்லா ஊருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அதற்கு பிறகு புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்த பிறகு அது சத்துணவாக மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு கலைஞர்கள் வந்த பிறகு அதை முட்டை போட்ட சத்துண உணவாக மாற்றுகிறார். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு சுண்டலும் விட்டு கண்டு தராங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலையிலும் பசிக்கும், காலையிலும் சோறு போடுறாங்க. நீங்க ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் எல்லாத்தையும் சொல்லு. உன் வீட்டுக்கு மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு இதுதான் வரலாறு என்று தனியாக பிரிச்சு சொல்லாதீங்க. அது விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு என்ன தேதி? 3ஆம் தேதி. நேற்று இந்தியாவில் என்ன நடந்தது தெரியுமா? நேற்று இந்தியாவில் நடந்தது யாருக்காவது தெரியுமா? தயவு செய்து தினந்தோறும் மாணவர்கள், இளைஞர்களே, தயவு செய்து செய்தித்தாளை படியுங்கள். நேற்று காலை காந்தியுடைய சமாதிக்கு, இந்த நாட்டிற்காக இறந்து போன காந்தியுடைய மகாத்மா காந்தியுடைய சமாதிக்கு மலர் வைத்து மலர் வைக்கிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். மாலை காந்தி சுட்டவனுக்கு இன்றைக்கு தபால் தலை வெளியிடுகிறார்கள். வரலாறு பாருங்கள். படித்தவர்கள் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? தப்பு சார். சார், அங்க ஓரமா உட்கார்ந்து தாத்தா கிட்ட எந்த கள்ள கவனமும் இருக்காது. முறைச்சிருவாரு, திட்டிடுவாரு, அப்புறம் போனா பாத்துக்கலாம். நீங்க பழைய ஆளுலாம் பாருங்களேன், விடுறா பேசினா ஆயிட போகுது, விடுறா பாத்துக்கலாம். நான் இன்னும் சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு 2 செய்தியை சொல்லுகிறேன். உலகத்துடைய மிகப்பெரிய நாவல் தாய், மார்க்சின் கார்கி எழுதிய நாவல் உள்ளே இருக்கும், தயவு செஞ்சு எடுத்து படிங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கே போலங்க, அப்பா அம்மாவை இழந்தவன். 10 வயசுக்கு முன்னாடி 10 வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. பாட்டியோட அரவணைப்பு, அவளும் செத்து போனாள். தாத்தாவுடைய கண்டிப்பு, ஓடினான், சுடுகாட்டில் போய் வேலை செஞ்சான்.
செருப்பு தைக்கிற தொழிலாளியாக வேலை செய்தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் படிக்கவில்லை. நண்பர்களே, நீங்கள் திரும்பவும் நினைத்துக் கொள்ளலாம், படிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. அவன் சொன்ன வார்த்தை சொன்னான், புத்தகங்களை படிக்கவில்லை, நான் மனிதர்களை படித்தேன் என்று சொன்னான். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இங்க இருக்கிற இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஒரு ஆண்டுக்கு உலகத்திற்கு தேவையான பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் எவ்வளவு தெரியுங்களா? 1,00,000க்கு கீழே. உலகத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் இன்ஜினியர் வராங்க. அப்ப இந்தியாவிலிருந்து, அப்ப உலகத்திலிருந்து, அப்ப டெபிஷியன்சி வரும் இல்லையா? சாரி, இது வரல, அதிகமாகும் இல்லையா? அப்ப எப்படி வேலை கிடைக்கும்? அப்ப என்ன பண்ணா, என் மச்சான் படிக்கிறான், என் ஃப்ரெண்டு படிக்கிறான், அதே படிப்பை நான் படிக்கன்னு படிக்காத, நான் வித்தியாசமா படி. நீங்க இன்னும் சொல்றேன்ல, லைப்ரரியன் சார் இருக்காங்க இல்லையா? லைப்ரரியில் எவ்வளவு வேகன்சி இருக்கு தெரியுமா? யாருமே லைப்ரரியில் சப்ஜெக்டே படிக்கிறது கிடையாது. ஏன்னா புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தூசா இருக்கும், ஆனா அறிவாளியா இருப்ப. வெளியே போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எங்க ஐடி கம்பெனி லூசா இருப்ப, பைத்தியக்காரன் ஆயிடுவேன். உங்களுடைய படிப்பு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் ஒன்றை சொல்லுகிட்டேன் நண்பர்களே, நீட் எக்ஸாம் வந்திருக்கு இல்லையா? இந்த நீட் எக்ஸாமுக்கு போற சென்டர் யாரா போய் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கிறேன். அங்க போன உடனே இந்த பெண் பிள்ளைகளுக்கு பெத்தவனே ஒரு டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறான். அவன் என்ன சொல்றான்? போய் செக் பண்றான். அந்த ஆபீசர் சொல்றான், உள்ள என்ன போட்டிருக்க அதை கலெக்ட்றான். செருப்பகை கடி, என் பிள்ளைய உள்ளாடையை கட்ட சொல்லி நீ யாரா? படித்தவன் ஒருத்தனும் கேட்கல சார். ஒரு கிழமை கேட்டான் அந்த இடத்துல, என்ன சொல்றான் என் பேத்திய அப்படின்னா. அந்த வாத்தியத்துல அதெல்லாம் ரூல்ஸ், போற வாடி, நம்ம வீட்டு பக்கத்துல காலேஜ் படிக்கலாம். நான் கேட்கின்றேன், படிக்காத அந்த கிழவிக்கு இருக்கின்ற ஒரு துணிச்சல் நீங்க இன்னும் அதிகமான சார் இருந்துக்கணும். நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, தப்புன்னு தெரியல உங்களுக்கு. குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? படித்தவன் எதுக்கு உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்கான்? படிச்சு நீங்க மௌனமா இருக்கிறது படிப்பே தேவையில்லை நினைக்கிறேன். இப்ப சொல்ற வருத்தத்தோட சொல்றேன், படித்தால் அறிவு வந்தால் குரல் கொடு, அநியாயத்திற்கு எதிராக பேசு. நீங்க பேச மறுக்கிறீங்களா? அப்போ எதுக்கு படிச்சீங்க? ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், மன வருத்தத்தோடு சொல்கின்றேன். இந்தியா பாகிஸ்தானுடைய போராட்டத்துக்கு ஏசியா கப் நடந்ததுங்களே. இந்த ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தான் தோற்று விட்டது. அவனுக்கு 2ஆம் பரிசுக்கான காசோலை வழங்கப்பட்டது. இந்த பாகிஸ்தான் கேப்டன் அங்கிருந்து அந்த செக்க தூக்கி அடிச்சான். நான் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன், பாகிஸ்தான் ஒரு முட்டாளை கேப்டனாக வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆடுவது இன்னொரு நாட்டில், வேற ஒருத்த பார்க்க நீ ஒட்டுமொத்த பாகிஸ்தானை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்க. நம்மளுக்கு அதுக்கு மேல சூப்பரா அவனை பண்றாங்க. என்னன்னா, அவன் கப்பு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெறும் கையை வச்சுட்டு ஆடிட்டு வரானுங்க. தப்பு. உங்களுக்கு உலக அரசியல் தெரியவில்லை. ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து 26 நாடுகள் சேர்ந்து ஈரோ என்ற ஒரு நாணயத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அமெரிக்கா நடுங்குகிறது. நண்பர்களே, நாளைக்கு ஆசியா கண்டம் முழுவதும் சேர்ந்து ஆசியா என்ற ஒற்றை நாணயம் வந்தால் அமெரிக்கா சோத்துக்கு சிங்கி அடிப்பா. ஞாபகத்தில் வச்சுங்க. இங்க ஒரு 100 கோடி, பாகிஸ்தான் ஒரு 100 கோடி, சைனா ஒரு 100 கோடி, வியட்நாம், பர்மா, அப்படி இப்படி இப்போ சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போய் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 60% உலக மக்கள் தொகையில் இந்த நாணயம் புழங்குமானால் உலகத்துடைய ஹீரோவும் லண்டன் மகாராணி தன்னுடைய கஞ்சிக்காக இந்தியாவிடம் கையேந்தும். நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நீங்கள் பாகிஸ்தான் எங்க யார் அவன் யார் சார்? அவன் 75 வருஷம் நம்ம கூட இருந்தவன் தானே, நம்மளாம் அண்ணன் தம்பியா இருந்தவன் தானே. சரி, இந்த இது 200 வருஷம் வச்சு கும்பு குத்துனால இங்கிலாந்துக்காரன், அவன் நாட்டில் போய் ஏன் பண்ண மாட்டேற? அங்கே இதை பண்ணினா கரெக்ட். எங்களை அடிமைப்படுத்துற நாடு நீ யாரா? உங்களை வாழ மாட்டேன். இந்த தைரியம் வர வேண்டும். நான் இந்தியாவுக்கு மட்டும் பேசவில்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசவில்லை, உலக அரசியல் பேசுகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரண மூட்டை தூக்குகின்ற மகன் நான். அந்த தொழிலாளிய வழி தெரியும். நான் பேசுகின்றேன், ஆசியா முழுவதும் சேர்ந்து ஒரு நாணயத்தை தயவு செய்து தயாரிங்கள், அதை புழங்க வேணுங்கள். உலகத்தில் எங்க பிள்ளைகளும் நல்லா முன்னேறட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசியா முழுவதுக்கும்